வணக்கம். என் பெயர் சுகா. தூங்காவனம் திரைப்படத்தின் வசனகர்த்தா. சினி உலகம் நேயர்களுக்கு தூங்காவனம் திரைப்படத்தில் என்னுடைய அனுபவங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன்னா நான் அவருடைய படத்திலே உதவி இயக்குனராக நான் பணிபுரிந்திருக்கேன். ஒரே நடிகர் திரு கமல்ஹாசன் அவர்கள் இன்னொரு படைப்பாளி இதில் சம்பந்தப்படட்டுமே, அப்படி போட்டி போடணும் கூட்டு முயற்சி. நான் பாலுமேந்திரா அவர்களின் உதவியாளனாக இருக்கும்போது திரு கமல்ஹாசன் அவர்களுடைய சதி லீலாவதிங்கிற திரைப்படத்தில் நான் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கேன். ஸோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே எனக்கு கமல்ஹாசன் அவர்களோட எனக்கு அறிமுகம் இருக்குது. தூங்காவனத்துக்கு முந்தைய படமான பாபநாசம் என்கிற திரைப்படத்தில் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் மற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகையர்களுக்கும் நான் இந்த திருநெல்வேலி வட்டார வழக்கு பயிற்றுவித்தேன். அந்த பணியை செய்யும் போது மேலும் நான் நெருக்கமான அவரோட. அப்போதான் அந்த பாபநாசம் வெளிவந்த சில நாட்களிலேயே தூங்காவனம் திரைப்படத்தின் வசனங்களை நான் எழுதணும்னு அவர் கேட்டுக்கிட்டார். அதாவது ஒரு பிரெஞ்சு திரைக்கதையை முறையாக அதற்கான உரிமம் வாங்கி அதை தழுவி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை தான் தூங்காவனம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அவர் என்னை எழுத்தாளனாக மட்டும் பார்க்கல. அவர் ஏன்னா நான் அவருடைய படத்திலே உதவி இயக்குனராக நான் பணிபுரிந்திருக்கேன். பாபநாசம் திரைப்படத்தில் அவருக்கு அவருடைய மொழியை பயிற்றுவிக்கிற ஒரு பணியை நான் செய்தேன். அது தவிர தான் எழுத்தாளருங்கிற விஷயம். என்னுடைய எழுத்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களான பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், திரு கிரேசி மோகன் அவர்கள், இவங்கெல்லாம் என்னுடைய தீவிரமான வாசகர்கள். அதனால் அவங்கெல்லாம் என்னை படித்து என்னுடைய எழுத்துக்களை பற்றி இவர்கிட்ட நிறைய பகிர்ந்து, அப்புறம் இவரும் படித்து ஏற்கனவே இவருக்கு என்ன தெரியும், இதன் மூலமாக அவர் ரொம்ப ஒரு எழுத்தாளனாக என் மேலே ஒரு பெரிய மதிப்பு கலந்த பிரியம் வச்சுருக்காரு. பொதுவாகவே எழுத்தாளர்களை, தமிழகத்தில் உள்ள எழுத்தாளர்களை தேடி போய் பார்த்து பழகுகிற ஒரே நடிகர் திரு கமல்ஹாசன் அவர்கள். காரணம், அவரும் ஒரு எழுத்தாளர். இல்லை எழுத்தாளர்கள் எப்போவுமே சினிமாவில் கொண்டாடப்பட்டு தான் இருந்திருக்கிறாங்க. கருப்பு வெள்ளை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரூர் தாஸ், ஏஎல் நாராயணன் போன்ற எழுத்தாளர்கள் கொண்டாடப்பட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற எழுத்தாளர்கள் எல்லாமே வசனகர்த்தாக்கள் தான். எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்திலேயே கொத்தமங்கலம் சுப்பு போன்ற எழுத்தாளர்கள் எப்போவுமே பாராட்டப்பட்டிருக்காங்க. தில்லான மோனாம்பல் படம்லாம் தமிழ் சினிமாவில் மறக்கவே முடியாத மதிக்கத்தக்க ஒரு திரைப்படம். இடைப்பட்ட காலத்தில், அதாவது வண்ணப்படங்கள் வந்த பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டிங்கன்னா, திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் கருப்புள்ளை காலத்தில் இருக்கிறார்னாலும் கூட அவர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் திரு பாக்யராஜ் போன்றவர்கள் திரைப்பட இயக்குநர்களாக வரும்போது அவங்களே அவங்களுக்கான திரைக்கதைகளை எழுதினாங்க. திரைக்கதைகளையும் வசன பகுதிகளையும் அவங்களே எழுதினாங்க, அவங்களே நடித்தாங்க. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, ஒரு படத்தை இயக்குனர் தான் எழுதவும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இப்போ திரு கமல்ஹாசன் அவர்கள் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்களில் வெவ்வேறு எழுத்தாளர்கள் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுவாங்க. இப்போ அந்த காலம் மறுபடியும் வருது. இப்போ நாளைக்கு ஒரு விந்தையான செய்தியாக இருக்கலாம் உங்களுக்கு. திரு கமல்ஹாசன் அவர்களுடைய திரைப்படத்துக்கு நான் வசனம் எழுதியிருக்கிறேன். அடுத்து நான் இயக்க இருக்கிற ஒரு படத்துக்கு ஜெயமோகன் வசனம் எழுதுகிறார். இது ரொம்ப ஆரோக்கியமான சூழல்னு நினைக்கிறேன். ஏன்னா தூங்காவனம் திரைப்படத்துக்கு திரு கமல் அவர்கள் நினைத்தார்னா அவரே பிரமாதமாக வசனம் எழுத முடியும். ஏன்னா இந்தியாவில் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவர் அவர். தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த வசனகர்த்தாக்களில் ஒருவர் அவர். அப்படிங்கும்போது அவர் என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இன்னொரு படைப்பாளி இதில் சம்மந்தப்படட்டுமே, அப்போ தான் நம்ம பார்வையிலேருந்து விலகி இன்னொரு விதமான ஒரு பரிமாணம் கிடைக்கும்னு அவர் நினைத்து முடிவு பண்ணியிருக்கார். இப்போதைக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான சூழல் உருவாகி இருக்கு. இது தொடரணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். For latest cinema news, subscribe to cineulagam.com. நான் நான் ஃபிக்ஷன் தான் நிறைய எழுதியிருக்கிறேன். நான் எழுதின ஃபிக்ஷன் ரொம்ப குறைவு.
நிச்சயமா அப்படி போட்டி போடணும். நான் சொல்கிறத அவர் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது, அவர் சொல்லுகிறத கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவே இல்லை நாங்கள் 2 பேரும். அப்படி இருந்தோம்னா ஒரு நல்ல திரைப்படம் வரவே வராது. படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு தேவை படைப்பு தான், அவனுடைய சொந்த கருத்து தான் எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் திரைத்துறையில் ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளி ஒரு எழுத்து எழுதுகிறான்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவன் மட்டுமே தான் உரிமை அதனுடைய தலையெழுத்துக்கு. ஆனால் ஃபிலிம் மேக்கிங்கில் அது எல்லாருமே சொல்கிற மாதிரி டீம் ஒர்க், அது ஒரு கூட்டு முயற்சி. அதனால் எல்லாருடைய கருத்துக்களும் சேர்ந்து தான் ஒரு திரைப்படம், ஒரு திரைக்கதை உருவாகுது. தூங்காவனம் திரைப்படம் கமல் ரசிகர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு ஒரு தீபாவளி விருந்தாக இருக்கும். இத்தனை நேரம் என்னுடைய நேர்காணலை பார்த்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.